அவெஞ்சர்ஸ் டோம்ஸ்டேவோட ட்ரெய்லர் 2 வந்துருச்சு நண்பர்களே. ட்ரெய்லர் 2னு சொல்றதை விட ஒரு ஸ்பெஷல் லுக்னு சொல்லலாம். இது ஆல்ரெடி சாண்டியாகோ கமிகான்ல காட்டின அதே ட்ரெய்லர் தான். சோ ட்ரெய்லர்ல இருக்கிற டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி டாக்டர் டூமோட இந்த ஒரு நியூ லுக்க D23ல காமிச்சிருந்தாங்க. சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா ஃபேண்டாஸ்டிக் 4ஓட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்தது டாக்டர் டூம் இல்ல, அது ஒரு விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது போய் இது நம்ம டாக்டர் டூம் தான். ஏன்னா இந்த மாஸ்க்கும் அந்த போஸ்ட் கிரெடிட்ல வந்த மாஸ்க்கும் ஒண்ணுதான். சோ இப்போ ட்ரெய்லருக்குள்ள வந்தோம்னா டாக்டர் டூம் அவரோட த்ரோன்ல உட்கார்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரோட கேஸ் மேஜிக் இருக்கு. சோ இந்த சிம்பிள் நீங்க ஆல்ரெடி டூமோட ஆர்மர்ல பாத்திருப்பீங்க. அதை வச்சு தான் ஸ்டார்ம் பிரேக்கரா 2 விரல்ல தடுத்திருப்பாரு. இதுல சியூ ஸ்டார்ம் விக்டர் நல்லவனாதான் இருந்தா அவனுக்கு நெருக்கமானவங்களை இழந்ததுனால இப்படி மாறி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்டர் டூம் அவரோட மனைவியையும் குழந்தையையும் இழந்ததுனால தான் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டூம் எல்லா குழந்தைகளையும் கடத்துறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அவரே சொல்லியிருப்பாரு, நீங்க எல்லாரும் திருடப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கலாக்டஸ் கிட்ட மாட்டிருக்க வேண்டியது, ஆனா தப்பிச்சிருப்பாரு. தோரோட பொண்ணு செத்துருப்பாங்க, காப்பாத்திட்டாரு. கேப்டன் அமெரிக்காவோட குழந்தை பிறந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இறந்து போன விக்டர் வான் டூமோட மனைவி குழந்தை மட்டும் திரும்ப வந்திருக்க மாட்டாங்க. சோ இதுதான் டூமோட கோவத்துக்கு காரணமா இருக்கணும். அப்புறம் ஆரம்பத்துல அவெஞ்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் 4 மீட் பண்ற சீன் மட்டும் தான் அவெஞ்சர்ஸ் உலகத்துல நடக்கிற சீன். மத்தபடி நியூயார்க் அழிஞ்சு போறது, டூம் கூட நடக்கிற சண்டை, இது எல்லாமே எக்ஸ்மென் உலகத்துல நடக்கிற சீன் தான். அது மட்டும் இல்லாம டூமுக்கும் தோர்க்கும் நடக்கிற சண்டை முதல் சண்டை தான். இதுக்கப்புறம் தான் நம்ம தோர் ஓடின் கிட்ட கேட்டு எல்லோ லைட்னிங் பவர் வாங்கியிருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ட்ரெய்லருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்துல வர சீனா மட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் டவர்ல நடக்கிற மீட்டிங்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா இருந்திருக்காரு. அவரு மட்டும் இல்ல, அங்க டூம் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் பாதி சண்டையில தான் டூம் கிட்ட இதெல்லாம் பண்ணது நீயான்னு கேட்பாரு. சோ டூம் கூட இங்க இருந்திருக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் டூம் மொத்த சென்டினல் ரோபோட்டையும் கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. ட்ரெய்லர்ல அவ்வளவுதான் பார்த்திருப்பீங்க. ஆனா லீக்கான மூவி சீன்ல கீழே கிடக்கிறதோட நம்ம கேப்டன் அமெரிக்கா தூக்குவாரு. அப்புறம் அவெஞ்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் 4 எக்ஸ்மென் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவெஞ்சர்ஸ் 1ல வர அந்த ரவுண்ட் அசெம்பிள் ஆகுவாங்க. அப்புறம் இந்த படத்துல நம்ம டோபி மேக்வேர் ஸ்பைடர்மேன் இருக்கிறத டீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஹியூ ஜாக்மன் D23 eventல டெட்பூல் அண்ட் வோல்வரின் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல நம்ம ரயன் ரெய்னால்ட்ஸ் ஸ்பைடர்மேன் வோல்வரின் சண்டை பத்தி பேசியிருப்பாரு. சோ ஆல்ரெடி ஸ்பைடர்மேனுக்கும் வோல்வரினுக்கும் படத்தோட ஸ்டார்டிங்ல சண்டை நடக்க போறதா ரூமர்ஸ் வந்துச்சு. சோ அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ட்ரெய்லர் வச்சு பெருசா ஸ்டோரி எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்ல வர சீனுக்கு எண்டிங்ல வர டயலாக் வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ட்ரெய்லர் ரொம்பவே சின்னதா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.